ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு விசேஷமாக அருமையான ஒரு தலைப்பின் மூலமாக வேதத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தள்ளப்பட்ட கல்லா, தாங்குகின்ற கல்லா? நீங்கள் தள்ளப்பட்ட கல்லா அல்லது தாங்குகின்ற கல்லா? எனக்கு அருமையானவில்லை, இந்த நாளில் கூட விசேஷமாக அந்த தலைப்பின் மூலமாக வேதாகமத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தள்ளப்பட்ட கல்லையா நான் என்றதான பாடல் உண்டு. யாக்கோபு போல நான் கல்லில் தலை சாய்த்து என்ற பாடல் உண்டு. இந்த கற்களை குறித்து நிறைய கிறிஸ்தவ பாடல்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க பாடி இருக்கிறதை நமக்கு நன்றாக தெரியும். நீங்களும் அந்த பாட்டை பாடுவீர்கள். இதனால கூட விசேஷமாக மத்திய எழுதின சுவிசேஷம் மேத்யூ சாப்டர் 21 verse 42. மத்திய எழுதின சுவிசேஷம் மேத்யூ காஸ்பல் ஆஃப் மேத்யூ 21 chapter verse 42 46. மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 42 முதல் சில வாக்கியங்களை கடைசி வரை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். வசனம் 44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவன் நசுக்கி போடும் அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 42ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 22, 23 ஆகிய வசனங்கள் கூட நாம் வாசிக்கிறோம். மனுஷரால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சங்கீதம் 118, 22, 23 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். நீங்க தள்ளப்பட்ட கல்லா, தாங்குகின்ற கல்லா அல்லது தாக்குகின்ற கல்லா என்று இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அருமையானவர்களே, பைபிளில் கற்களை குறித்து நாம் படித்தோமானால், ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இரண்டாவது விசுவாசிகள் குறித்தும், மூன்றாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை குறித்தும், நான்காவதாக கிறிஸ்துவின் சபை குறித்தும் கூறப்படுகிறதை பார்க்கிறோம். அதோடு கூட நம்முடைய விசுவாசத்தை குறித்தும் சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த கற்களை போல, பாறையை போல தைரியமாக, திடனாக, அசையாம நம்ம வாழ்க்கை குறித்தும் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய உபதேசத்து குறித்தும் சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் பைபிளில் நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனவர் பரிசேயரோடும் சதுசேயரோடும் ஆசாரியர்களோடும் பிரதான ஆசாரியர்களோடும் பேசுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் என்று ஆகாத தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. தலைக்கல், மூளைக்கு தலைக்கல். என்ன அற்புதமாக நம்முடைய ஆண்டவர்ல ஒரு வீடு கட்டினாலும், ஒரு பில்டிங்கை கட்டினாலும் அதுக்கு பவுண்டேஷன் கல் தேவை. அந்த பவுண்டேஷன் கல் இல்லாமல், மூளைக்கல் இல்லாமல் ஒன்றும் கட்ட இயலாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிதாவாகி தேவன் அற்புதமாக யாரெல்லாம் கற்களாக வைத்தான், மூளை கற்களாக, பவுண்டேஷன் கற்களாக, இன்றைக்கு கிறிஸ்துவ சபைக்கு மிக முக்கியமாக கட்டிடமாக
யாரை வைத்தார் என்பது குறித்து வேதம் நமக்கு அழகாக இன்ற நாளில் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறது. அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த இடத்துல வாசிக்கிறோம், மூலைக்கல் ஆகிய இயேசு, தலைக்கல் ஆகிய இயேசு, பவுண்டேஷன் கல் ஆகிய இயேசு. இயேசுதான் நமக்கு மூலைக்கல்லா இருக்கிறார். ஆகவே அற்புதமாக சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த உலகத்துல அற்புதமாக மார்பல் கல் போட்டு கட்டுறாங்க வீடு. எவ்வளோ அற்புதமாக இல்லை, ஆச்சரியமா இருக்கக்கூடிய காரியங்கள்ல மார்பல் கற்களால் கட்டுறாங்க. வீடுகள், மாளிகை, டைல்ஸு, கிரைனேட்டு, பவுண்டேஷன் போடுகிற அந்த அற்புதமாக இருக்கும். ரத்தன கற்களை பதிக்க வேண்டும். பைபிளில் கூட நிறைய காரியங்கள் உண்டு இல்லை. பரலோகம் கூட எப்படி இருக்கு என்பது குறித்து கூட கொஞ்சம் சிந்திக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் 21 வசனங்களில் 12 கற்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 12 கற்களில் ரத்தனக்கல், அக்கினிமயமான கற்கள், எவ்வளவு அற்புதமாக இந்த கற்களை குறித்து சொல்லப்படுகிறது பாருங்க. அந்த பரலோகத்தில் பலவிதமான அந்த 12 கற்களுக்கு பேர், 12 கலர்கள், 12 கற்கள். இதை யாத்திராகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களில் 12 கற்களாக அந்த ஆசாரின் மார்பில் பதித்திருக்கிற அந்த 12 கற்கள், 12 கோத்திரங்கள் ஞாபகம் இருக்கணும். 12 கலர், 12 சம்பவங்களை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தர் சித்தமானால் அதை வருகிற நாட்களில் வாசிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஆசாரியன் தான் பதித்திருக்கிற அந்த மார்பகத்தில் 12 கற்கள், 12 கோத்திரங்களை ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 12 கற்களால பரலோகத்தில் இருக்கக்கூடியவைகள் ஞாபகப்படுத்தி நமக்கு அற்புதமாக அந்த கற்களை ஞாபகப்படுத்துகிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் கவனிங்க. என்னோடு கூட தயவுசெய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 17 முதல், அவன் அதன் மதிலை அளந்த பொழுது அது தூதனுடைய அளவாகிய மனுஷன் அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்தின் மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரனில், மூன்றாவது சந்திராகமும், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதாகும், ஆறாவது பதுமைராகம், ஏழாவது சுர்ணரத்தனம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுயநேரம், 12வது சுகந்திய. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த புண்ணாயிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட சேஷதமாக பரலோகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு மனிதன் உலகத்தில் கட்டிக்கொள்கிற வீடு அல்லது ஒரு மாளிகை அல்லது ஒரு பெரிய பில்டிங்கு எந்த அளவில் பெரிய பெரிய கற்களால் அலங்கரித்து ஒரு பெரிய மாளிகை, ஒரு மோட்சம் போல காட்சியளிக்க வேண்டும் என்று மனிதன் எப்படியாக எதிர்பார்க்கிறார்களோ அதை விட வித்தியாசமாக பரலோகம் இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த ஆரோனுடைய வஸ்திரத்தில் கூட அந்த 12 கற்கள் அவனுடைய மார்பகத்தில் காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே அந்த யோபத்தை தரித்து கொண்டு இருக்கும் பொழுது 12 கற்கள் ஞாபகம் இருக்க வேண்டும் என்பது குறித்து பைபிள் நமக்கு அழகாக யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களிலே ஆண்டவர் மோசே மூலமாக கொடுத்த கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். 12 கற்கள். இன்றைக்கு உலகத்தில் இந்த சில கற்களை குறித்து ஏமாற்றுகிற காரியங்கள் உண்டு. ராசி கற்களா, ரோட்டில் பிளாட்பாரத்தில் உட்காந்துக்கிட்டு
அந்த ஒரு சூட்கேஸ் வைத்துக்கொண்டு ராசி கற்கள் என்று விற்று கொண்டு இருக்கிறார்கள், விற்பனை செய்கிறார்கள். அதை கல்லு வாங்கி மோந்திரமாக அணிந்து கொண்டால், வீட்டில் வைத்துக் கொண்டால், பேகில் வைத்துக் கொண்டால், நமக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் ராசி அப்படின்னு சொல்லி வித்து கொண்டு இருக்கிறான். அதை விற்கிற மனிதன் ராசி இல்லாம அவனே பிளேட்பாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பட் அதை வாங்குறவன் எந்த பிளேட்பாரத்தில் உட்காருவான்னு தெரியல. ஆகவே அதை வாங்குறவனும் யோசிக்கணும். விற்கிறவனே பிளேட்பாரம்னாக்கா வாங்குறவன் எந்த பிளேட்பாரம் அப்படின்னு வாங்குகிறவர்கள் யோசிக்க வேணும். இன்றைக்கு அதை டிவியில் கூட விளம்பரம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ராசி கல்லை வாங்குங்க, கடையில் வையுங்க, வீட்டில் வையுங்க, இப்படி ஆகிய பெட்ரூமில் வையுங்க, இப்படி ஒவ்வொரு இடத்துல வைங்க, அந்த ராசி கல்லை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு டிஸ்ட் எல்லாம் போயிடும் என்று சொல்லி விளம்பரங்கள் நிறைய இருக்கிறது. அந்த விளம்பரங்கள் மூலமாக அநேகர் ஏமாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ராசி கல்லாம், ராசி கற்கள் விசுவாசிகளுக்கு கூட இன்றைக்கு அதை வாங்க அநேகர் கூட வாங்கி போட்டிருக்காங்க. நம்ம சபையில் இல்லைங்க, அநேகர் இடத்துல பார்க்குறேன். எனவே ஜாக்கிரதையாக இருக்கணும். கல் ராசி அல்ல, கல்லை உண்டாக்கினவர் தான் ராசி. நமக்கு ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் நம்ம சொந்த இரட்சகராக நாம் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சபையில் சேர்க்கப்பட்டு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை படிக்கும் பொழுது நாமே ராசி கல்லாக மாறுகிறோம் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. நீங்களும் ஒரு ராசி கல்லு தான். ஆகையினால ரோட்டில் இருக்கிற கல்லோ, மண்ணில் இருக்கிற கல்லோ, மனிதன் விற்கிற கற்களோ எடுத்து நாம் ராசி வரும் நினைக்கக்கூடாது. உலகத்தான் பாடின மாதிரி ராசி தான் முக ராசி தான். உன்னுடைய முகத்தில் இயேசுவின் பிரசன்னம் இருந்தால் ராசி தான். நீ உன் உள்ளத்தில் இயேசு வந்தா ராசி தான். உன் உள்ளத்தில் இயேசு வந்தா நீங்களே ராசி தான். ஆகவே மனிதனாகிய நாம் மறந்துவிடக்கூடாது, மறந்து போகவும் கூடாது. ராசி கற்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறதை மறந்துவிடக்கூடாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நொறுங்கி போவான், இந்த கல் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய், மூளைக்கல்லாய், தலைக்கல்லாய், பவுண்டேஷன் கல்லாய் கர்த்தர் மாற்றுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மனிதர்களாகிய நம்மை யார் தள்ளுகிறார்களோ, யார் வெறுக்கிறார்களோ, யார் ஆகாது என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம தான் வழிகாட்டியாக, நாம தான் அவர்களுக்கு வாழ்க்கை தருகிறவர்களாக கூட காணப்படுவோம். வழிகாட்டுகிறவர்களாக, ஆசீர்வாதமாக ஆண்டவர் நம்மை ஒரு ராசி கல்லாகவே ஆண்டவர் நம்ம எடுத்து நிறுத்துகிறத நான் பார்க்கிறோம். ஆகவே ரோட்டில் இருக்கிற ராசிக்கல்லும், டிவியில் விற்கிற ராசிக்கல்லும், ஆன்லைனில் உங்களுக்கு சப்ளை பண்ணுகிற ராசிக்கல்லும் நீங்கள் வாங்காதீங்கள். ஆண்டவர் உங்களை ராசிக்கல்லாக மாற்றுகிறான். யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக ரெபித்தீமில் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ யோசுவா யுத்தம் செய்கிறான். மோசேயானவர் அவர் மலை மேலே அமர்ந்து மலை உச்சியில போய் ஏறி அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறான். அந்த மோசேயானவர் கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கைகள் அசந்து போகிறது. அதை பிடிக்க ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஊரும் ஆரோனும் 2 கரங்களை தாங்கி கொண்டு அவரை நீண்ட நேரமா நிற்காதபடிக்கு உட்கார வைக்கிறார். ஒரு கல், அந்த கல்லு மேல உட்கார வைத்து மோசேயானவர் ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் இம்பார்ட்டன்ட்டு. அங்கே ஒரு கல்லை கூட மிக முக்கியமாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பவுண்டேஷன் கல் இயேசு கிறிஸ்து. நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவராகி தேவன் மறைமுகமாக புதிய ஏற்பாட்டிலிருந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கூட, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்,
யாக்கோபு பயணப்பட்டு தன் மாமனார் வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது, தன் மாமா வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது, அந்த இடத்துல ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தாங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்று எடுத்து தான் தலையின் கீழே வைத்து அங்கே நித்தரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே ஒரு சொப்பன கண்டான். ஆண்டவர் பேசினார். அந்த இடத்துக்கு லூஸ் என்று பேரு, அதுக்கு பெத்தேல் என்று பேர் வைத்து அந்த தலையின் கீழே வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி இது தேவனுடைய வீடு என்று அன்றைக்கே ஒரு பவுண்டேஷன் போட்டார் யாக்கோபானவர். எனவே தள்ளப்பட்ட கல்லாக, அது யாரும் எண்ணாத இருக்கிற கல்லாக இருந்த அந்த கற்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், 49ஆம் வசனம், 40ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் வருகிறார்கள். அவர்கள் மேற்கொள்ளும்படியா கோலியாத்தானவர் 40 நாள் இரவும் பகலும் வந்து நிந்திக்கிறான். ஆனா தன்னுடைய அந்த யுத்தத்தில் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போன தாவீது இந்த கூக்குரலை கேட்கிறான். அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கலாமா என்று வைராகியம் கொண்டு கடந்து போகிறான். சவுல் ராஜா கொடுக்கிற ஆயுதங்கள் அவனுக்கு அவைகளிலே புரோஜனம் இல்லை, இது எனக்கு ஒவ்வாது என்று சொல்லி அவைகளை எரிந்துவிட்டு தன்னுடைய கவனையில் இருக்கக்கூடிய அருமையாக அந்த கவன பையை எடுத்துக்கொண்டு போய் ஆற்றில் இருக்கக்கூடிய 5 குழாங்கற்களை எடுத்து யுத்தத்துக்கு போகிறான். அந்த பெலிஸ்தன் பார்க்கிறான், உயர்ந்தவனாக அவன் யுத்தத்தில் சிறு வயது முதல் யுத்த வீரனாக இருக்கிறான். தாவீது கற்களோடு போகிறார். ஒரே ஒரு கல் வீசப்பட்டது. அந்த கல் அவன் நெற்றில பற்றிற்று. அவன் முகம் குப்புற விழுந்து மரித்தான். தாவீது அவனை கொன்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த கல் எவன் மேல் விழுகிறோமோ அவன் நொறுங்கி போவான். ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினால் அது அவ்வளவுதான். இந்த கல்லின் மேல் எவன் விழுகிறானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் அவ்வளவுதான் என்று சொல்லி பைபிள் நமக்கு எச்சரிக்கிறத பார்க்கிறோம். அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் ஒருக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அற்புதமாக சொல்லப்படுது பாருங்க. பரீட்சிக்கப்பட்ட கல், திட அஸ்திபாரம் உள்ள கல், மூளைக்கல், அதை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிற வாக்கியமா இருக்கிறது. ஆகையினாலதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 22, 23 தள்ளப்பட்ட கல், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் பவுண்டேஷன் கல்லாய், மூலக்கல்லாய், தலைக்கல்லா மாறிற்று. அற்புதமாக சகரியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். மூலக்கல்லை கொண்டு வருவான். இந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லுவார்கள். அந்த மூலக்கல்லாம் இருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறித்து அற்புதமாக அந்த சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவில்லை, இதே வார்த்தை குறித்து தான் ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களில் ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32, 33 இந்த கல் இடறுதலுக்கு எதுவான கல்லாகவும் இருக்கிறது. அதன் இடத்துல விசுவாசிக்கிறவனுக்கு அது இடரல் இல்லாத கல்லா இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணுகிற யாருக்கானாலும் அது இடறி விழுவதற்கு வேண்டிய கல்லா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுவார். ஆண்டவராகி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடரலா இருக்கிறவர்களுக்கு நம்மை அவர்களுக்கு இடரலா உண்டாக்குகிற கற்களா மாற்றுவார். அவர்கள் ஏறி போகாதபடிக்கு தேவன் இடரலை உண்டாக்குவார். விசுவாசிக்கிற எவனுக்கும்
அது வெளியேற பெற்றது. விசுவாசிக்கிற யாவரும் பதற மாட்டார்கள், இடற மாட்டார்கள் என்று வேதம் அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறான், ஜீவனுள்ள தேவனா இருக்கிறான், அற்புதமான ஆண்டவரா இருக்கிறான், மூளைக்கல்லா இருக்கிறான், பவுண்டேஷன் கல்லா இருக்கிறான். வாசிக்கலாம், சகரியா புஸ்தகம் அருமையான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. சகரியா புஸ்தகத்தில் அவர் இந்த மூளைக்கல்லா இருக்கிறார் என்பது குறித்தும், அற்புதமாக அவரே ஆலயத்துக்கு ஒரு பவுண்டேஷனா இருக்கிறார் என்பது குறித்தும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையாகவே இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சகரியா 6ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்கள் கூட ஆலயத்துக்கு அவர் கிரீடமாகவும் மூளைக்கல்லாகவும் அவர் இருக்கிறார் என்பது குறித்து வாக்கியம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளுக்கு விசேஷமாக இயேசு கிறிஸ்தானவர் மூளைக்கல்லா இருக்கிறார். இப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன் உட்கார்ந்து இருக்கிற உன் தோளாரும் கேட்க கடவார்கள். இவர்கள் அடையாளமா இருக்கிற புருஷன், இதோ கிளை எண்ணப்பட்ட என் தாசன், நான் வர பண்ணுவேன். நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை. எனக்கு அருமையானவில்லை, இந்த கல்லை கொண்டு வருவான், தலைக்கல்லை, அது கிருபை உண்டாவதாக என்று சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். சகரியா 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாக என்றார். தலைக்கல்லாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். எனவே சகரியா 4:7ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன். யோசுவா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்கிறோம். 12 கற்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்துக்கு வரும்பொழுது அவர்களுக்கு தடையா நின்ற அந்த யோர்தானில் அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து தங்களுடைய காலுகள் படிந்த உடனே அந்த யோர்தான் நதி பிரிந்துட்டு அவர்கள் வெட்டாந்தாரில் நடந்து வந்தார்கள். 12 கற்களை அந்த யோர்தானிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து வெளியே நட்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஏன் என்று கேட்கும் பொழுது, உன் பின் சந்ததிகளுக்கு இது அடையாளமாக இருக்கும். எகிப்திலிருந்து வரும் பொழுது இந்த யோர்தானானது 2ஆக பிளந்தது. இவர்கள் தரையை கடந்து வந்த வண்ணமாக கடந்து வந்தார்கள். இந்த கற்கள் அடையாளமாக இருக்கிறது என்று அடையாளமாக வைத்தார்கள் 12 கற்களை. எனவே உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, கண்மலை, என ஜெனிப்பித்த கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அருமையாக அந்த பாடல் வரிகளிலே வருகிறதை பார்க்கிறோம். ஆகதான் சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தில் 1-2 வாசிக்கிறோம், என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினான். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கண்மலையாகிய என் தேவனே என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்களோடு கூட கடந்து சென்ற கண்மலை, அந்த கண்மலையாகிய இயேசு அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். கண்மலையாகிய இயேசு, அவர் மூளைக்கல்லா இருக்கிறார், தலைக்கல்லா இருக்கிறார், அற்புதமா ஜீவனுள்ள கல்லா இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர். 1 பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அழகான ஒரு சம்பவம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாயினும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் வந்து சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளாக செலுத்தும்படிக்கு
பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்ட வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றதும், கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல் ஆகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. எவ்வளவு அற்புதமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள் அற்புதமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜீவனுள்ள கல்லம், ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்து, வெளியேற பெற்ற கல்லாகிய இயேசு கிறிஸ்து, அந்த கல்லின் இடத்திற்கு வந்து நீங்க சேர்ந்தீங்க. நீங்களும் வெளியேற பெற்ற கற்கள், நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட கல், நீங்களும் அற்புதமான கல்லா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இததான் அப்போஸ்தலர்கள் அற்புதமாக சொல்லுவதற்கு, அவர்கள் அற்புதமாக ஒரு சபை என்று சொல்வதற்கு முன் வந்தார்கள். அதை குறித்து தான் அன்றைக்கே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகத்நேச்சர் ஒரு தரிசனத்தை காண்கிறார், ஒரு சொப்பனத்தை காண்கிறார். பெரிய சிலை வைக்கப்பட்டது, ராஜ்யங்கள். அந்த சிலை எது என்றால் தலையா இருக்கக்கூடிய அந்த சிலையில பாபிலோன் நேபுகத்நேச்சர் ஆகிய நீர் தான். அது மார்பாகும், அது தொடையும், அது கற்களும், அது பாதங்களும். பாபிலோன் ராஜ்யம், பெர்சியா ராஜ்யம், மேதியா ராஜ்யம், பெர்சியா ராஜ்யம், கிரேக் ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இந்த ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்ட தரிசனங்களை சொப்பனத்தானுக்கு கண்டு அது விளக்குறை அருமையாக எடுத்துரைத்தார் தானியேல் ஆனவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த நாட்களில் ஒரு கல்லானது அற்புதமாக அன்றைக்கு கிறிஸ்துவின் சபையை அந்த தரிசனத்தில் காண்கிறான் தானியேல் ஆனவர். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவான். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பேர்க்கப்படாமல் மலையிலிருந்து பேர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினது நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். அந்த ராஜ்யம்தான் கிறிஸ்துவின் சபை, இயேசு ஏற்படுத்தின சபை, இயேசு கட்டின சபை. ஆகியனாலதான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அழகாக பேதுருனுடைய விசுவாசத்தை கண்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பேதுருவே, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இயேசு சொல்லுகிறான், என் சபையை கட்டுவேன், இயேசுவின் சபையை கட்டுவேன், இயேசு கிறிஸ்துவின் சபையை கட்டுவேன். ஆகியனாலதான் சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் சபை, தேவனுடைய சபை, உன்னதமானவருடைய சபை, பரிசுத்தவானுடைய சபை, பரலோகத்தின் சபை, அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தினால் கட்டப்பட்ட அந்த சபை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 19 கடைசியாக, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரிதேசிலும் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாயிருக்கிறீர்கள். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதையும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து, இவர்களெல்லாம் மூளைக்கல்லாக, தலைக்கல்லாக, பவுண்டேஷன் கல்லாக, வெளியேற பெற்ற கற்களாக இருக்கிறார்கள். சபை குறித்து கூறப்படுகிறதை பார்க்கிறோம். சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பவுண்டேஷன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான்
இயேசு கிறிஸ்துவின் சபை என்று பேர் வைக்க வேண்டும். எனவே சபை, என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அருமையான தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில விசுவாசியே, நீங்க தான் வெளியேற பெற்ற கல், நீங்க தான் தாங்குகின்ற கல், நீங்க தான் வெளியேற பெற்ற கற்களா இருக்கிறீர்கள். நீங்க தான் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறீங்க. நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லா இருக்கிறீங்க. மூலக்கல்லா இருக்கிறீங்க. மூலக்கல் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த கல்லோடு இணைக்கப்பட்டு நாம் இசைவாக கட்டப்பட்டு இருக்கிற மாளிகை, தேவனுடைய வீடு, கிறிஸ்துவின் சபை, இயேசு கிறிஸ்துவின் சபை, தேவனுடைய சபை, அவருடைய சொந்த ரத்தத்தினால வாங்கப்பட்ட நம்மை, தன்னுடைய சொந்த ரத்தத்தினால வாங்கி கட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் பவுண்டேஷனா இருக்கிறார். நம்ம எல்லாம் இணைக்கப்பட்ட கற்களா இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் சபையாகிய இணைக்கப்பட்ட கற்களாக நாம் வெளியேறப்பட்ட கல், தெரிந்து கொள்ளப்பட்ட கல், ஜீவனுள்ள கல், ராசி கல்லு தான். நீங்க தான் ராசி கல். ஆகையினால ராசி கல் எடுத்து மோந்திரத்தை போட்டுக்காதீங்க. நீங்க தான் ராசிக்கல். நீங்க இருக்கிற இடத்துல ராசி தான். நீங்க இருக்கிற சபையில ராசி தான். நீங்க இருக்கிற வீட்டுல ராசி தான். நீங்க இருக்கிற வேலை ஸ்தலத்துல ராசி தான். நீங்க இப்போ வேலை செய்யற ஸ்தலத்திலையும் எஜமான்களுக்கு யோசேப்பு போல நீங்கள் ராசி தான். ஆசீர்வாதம் தான். ஆகவே கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நீங்க தள்ளப்பட்ட கல்லா, தாங்குகின்ற கல்லா? கிறிஸ்து சபையை அந்த இணைக்கப்பட்டு தாங்குகின்ற கல்லா அல்லது தாக்குகின்ற கல்லா இருக்கிறீர்களா என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. அருமையான சத்தியம். ஆண்டவராகி தேவன் மூளைக்கல்லா இருக்கிறார், தலைக்கல்லா இருக்கிறார், பவுண்டேஷன் கல்லா இருக்கிறார். நாம் இணைக்கப்பட்டு இருக்கிற கிறிஸ்து சபையாகிய கற்களா இருக்கிறோம். ஆண்டவராகி தேவன், இந்த கல்லின் மேல மோதுகிறவன் எவனும் நொறுங்கி போவான், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனும் இல்லாம போவான். ஆண்டவர் சுக்குநூறு ஆக்கிடுவார். தானியேல் 2:44 வாசித்தோம். எல்லா சபைகளும் ஆண்டவராகி தேவன் திடமாக நிறுத்தி அந்த சபைகள் மேல் மோதுகிற பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிற நம்முடைய கிறிஸ்துவின் சபை, ஆண்டவராய் தேவன் சபைகளை திடப்படுத்துவாராக. விசுவாசிகளாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் தேவன் தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற வெளியேறு பெற்ற கற்களா நாம் இருக்கிறோம். தாங்குகின்ற கல்லா இருப்போம். உதவி செய்கிற, இணைந்து கட்டுகிற கல்லா இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.